வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஸ்கேண்டு காப்பி வந்துருச்சு. ஆன்சர் கீயும் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் என்டிஏ கொடுத்துட்டாங்க. எப்படி இதை ஒன்றுத்தையும் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கறது, என்னுடைய ஓஎம்ஆரை நான் எப்படி வியூ பண்ணது அப்படின்றத வீடியோ தான் இது. கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு எதனா தகவல் வேணும், டவுட் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம். 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ரைட், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2026 நான் எப்படி இருந்தாலும் நீட்டு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. அப்படின்னா ஆர்ஜிஆரில் வந்து ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் 20 பேரை வச்சு. இந்த 20 பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா 15ஆம் தேதி ஒரு எக்ஸாம்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அந்த எக்ஸாம்ஸை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு மார்க் வச்சுருக்கோம். இவ்வளோ மார்க் இருந்ததுன்னா யூ வில் பி குவாலிஃபைடு டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி. ரைட்டா, அதில் உங்களுக்கு ஐடியா தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஃபில் பண்ணி 1000 rupees பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே ரிசல்ட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து அடுத்த வாட்டி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ட்ரீம் இருக்கிறவங்க, வெறித்தனமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்ணி தரோம். அன்ற பாலிசியோடு தான் அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ரைட், நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ இதை கிளிக் பண்ணதுமே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய பேப்பர் வந்து கொடுத்தாங்க இல்லையா, கொஸ்டின் நம்பரு, டெஸ்ட் புக்லெட் கோடு 45, 46, 47, 48 4 பேட்டர்னில் வந்தது. இதில் 1லேருந்து 180 கொஸ்டின் வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின் நம்பரு அப்படின்ற மாதிரி, கொஸ்டின் நம்பரு அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேலஞ்ச் ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேண்ட் இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். ரைட்டா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீஸ் ப்ரொவிஷனல் கொடுத்துட்டோம், ஸ்கேண்ட் இமேஜஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்டை வந்து neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிப்போர்ட் இயர் ஆஃப் சஸ்பீஷியஸ் கிளைம்ஸ் ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணதுமே இங்கே நம்மளுக்கு இந்த வெப்சைட்டில் உள்ளே போகிறதுக்கான ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணுறப்போ இது வந்திருக்கும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட், இந்த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் இங்கே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறப்ப என்ன கேட்குது, அப்ளிகேஷன் நம்பர். நம்ம உதாரணத்துக்கு இங்கே அப்ளிகேஷன் நம்பர் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இது வந்து நான் வந்து போடுறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டணும். தென் வந்து பாஸ்வேர்டு, நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போடுறப்ப பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து போடணும். போட்டதுக்கப்புறமா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா வந்து நம்ம வந்து பண்ணணும். இந்த கேப்சா கொடுத்தது லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், வியூ பேமெண்ட்டு, வியூ அப்ளிகேஷனு, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கன்ஃபர்மேஷன் பேஜ், வெரிஃபை மொபைல் நம்பர் இதெல்லாம் இருக்குது. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, இதெல்லாத்தையும் பார்த்துக்கணுங்க. டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வியூ சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் சேலஞ்ச் ஓஎம்ஆர் ரெண்டு விஷயம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஆன்சர் கீ நீங்கள் பார்க்கறதுக்கு அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுது பாருங்கள். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்கள் ரோல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் எழுதின புக்லெட்டோட கோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன புக்லெட் எழுதுனீங்களோ அந்த கோடு தான் இருக்கான்னு பார்த்துங்க. 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆப்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றத இதில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ரைட்டா, நீங்கள் இதில் ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் நம்பருக்கு 11க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் எனக்கு வந்து 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை, அவங்க கொடுத்ததில் 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னன்றது கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். இல்லை இந்த 4த்துல இல்லை ஆன்சர் வேறு எதனா இருந்தோம்னா இதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ரைட்டா, இந்த மாதிரி நீங்கள் டோட்டலுக்கும் என்ன இருக்குன்றத போட்டுட்டு இங்கே வந்து சேவ் யுவர் கிளைம்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். இது ஒன்று. அடுத்தது நம்ம வந்து அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வியூ அண்ட் சேலஞ்ச் ஓஎம்ஆர். ஓஎம்ஆர் நம்ம பார்க்குறோம். ஓஎம்ஆர் பார்க்குறப்ப இதில் பாருங்கள், நீங்கள் எழுதின ஓஎம்ஆர் தானா அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஓஎம்ஆர் தானா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதில் பேர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பாருங்கள், நம்ம ஓஎம்ஆர் அப்படியே கிளியராக கொடுத்துருக்காங்க. சில பேர்லாம் ஓஎம்ஆரே இல்லை அப்படின்னா யூ கேன் சேலஞ்ச். ரைட்டா, அதெல்லாத்தையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம். கிளிக் இயர் டு வியூ அண்ட் சேலஞ்ச் ரெக்கார்டட் ஓஎம்ஆர் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுமே திருப்பி இங்கேயும் வரும். நம்ம இதுக்கு
என்ன வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ரைட்டா? இதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்டிஏக்கு டைரெக்டாக வந்து பண்ணலாம். இதில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம், OMRக்கும் சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 200 rupees நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் பே பண்ணி பார்க்கலாம். சார் இது எனக்கு ஆன்சர் வந்து 2 தான் வருது சார், நான் பண்ணால் தான் எனக்கு வந்து இதுக்கு கொடுப்பாங்களா, எனக்கு கரெக்ஷன் கொடுப்பாங்களா, இல்லை எனக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது யாருன்னா ஒருத்தருக்கு சேலஞ்ச் பண்ணி அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் கீஸ் வரப்போ எல்லாருக்குமே கொடுக்கணும்னா எல்லாருக்குமே தான் கொடுப்பாங்க. அதனால் நான் பண்ணால் தான் கொடுப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃபெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வந்து தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் 9176552121. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.